வாஸ்து என்றது வாழ்வியல் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. சாஸ்திரம் என்றது அறிவியல் கோட்பாடு. வாஸ்துன்னா சிம்பிளா சொன்னா ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப புராண கால சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் போட்டு நம்ம ரொம்ப இன்லாட்ச் பண்ணிக்க வேண்டாம். வாஸ்துனா வாட்டம், அவ்வளவுதான். நமக்கு எது சௌரியமா இருக்குது, எது வாட்டமா இருக்குது, அதுதான் வாஸ்து. இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மாரடைப்பு கொஞ்சம், வலது கை பழக்கங்களுக்கு கூட கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடுதலா இருக்கு என்று சொல்லணும். அது என்ன காரணம் கேட்டா, சில குஷன் சேர்லாம் இருக்கும், சோஃபெல்லாம் இருக்கும், ஒரு இடத்துல போட்டு வைக்கிற ஏதோ நெருடலா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும், சௌரியமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல கம்ஃபர்ட், அதே கொஞ்சம் திருப்பி போட்டுன்னு வச்சுங்களேன், நல்லா தாராளமா இருக்குப்பா, சௌரி இப்பதான்ப்பா சௌரியமா இருக்கு அப்படின்ட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கான வாஸ்து. நடைப்பயிற்சியில பார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 போட்டிருக்கும். 8 அது எப்படி இருக்குன்னா, வடகிழக்குல இருந்து தென்மேற்கு பக்கம் ஒரு டைரக்ஷன், இப்படி போயிட்டு இப்படி வரணும், இப்படி போயிட்டு இப்படி வரும்போது 8 சுழற்சி வரும். இது நேர்மறையான ஆற்றல உடம்புல நேர்மறையான ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள்லாம் படிக்கும் போது வடக்கு பக்கம் பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 2 ஆற்றல பேலன்ஸ்ட் ஆயிட்டு சுவாசம் சீரா போகும். அப்ப உள்வாங்குதல் அதிகமா இருக்கும். குரு ஆஸ்ட்ரோடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நவீன உலகத்துல அறிவியல் என்னதான் ஒரு பெரிய மாறுதல் தனி மனித வாழ்க்கையை பெரிதா மாற்றி போட்டாலும் இன்னும் மதம் சார்ந்த நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமா தான் இருக்கு. அதுவும் தான் வாழற வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பா எதிர்கால நம்பிக்கை கொண்டுதான் மக்கள் வாழ்ந்து எதிர்பார்க்கிறாங்க. அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்புல முக்கியமான இடம் பிடிக்கிறது ஜோதிடத்துல வாஸ்து சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் ரொம்ப பெரிய முக்கியமாக, நம்பிக்கை இல்லாதவங்க கூட முக்கியமாக பார்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ரியல் எஸ்டேட் துறையில ரொம்ப ரொம்ப அட்டாச்சா மெர்ஜா இருக்கு. எல்லாரும் இது பண்றாங்க. இன்னைக்கு ஐஐடி NIT போன்ற இது துறை அந்த படிக்கிறவங்க கூட அந்த ஆராய்ச்சி துறை சார்ந்த ஆராய்ச்சியில் அதிகமா ஈடுபட்டிருக்காங்க. இது ஒரு பஞ்சபூத தன்மை கொண்டு இருக்கிறது. சூரியனுடைய ஒளி, காற்று, திசைகள், இது அடிப்படையில அந்த வாஸ்து சாஸ்திரம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது பற்றிய கொஞ்சம் விரிவா பேசலாம். வாஸ்து சாஸ்திரம் பற்றி நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். வாஸ்து சாஸ்திரம் பற்றிய வீடியோகள் தொடர்ந்து போடுவோம். அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இது முதல் வீடியோ, கொஞ்சம் நீண்டு இருக்கும், அதை தயவுசெய்து பாருங்க. தேவைப்படும் காணொலியாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்தியாவில் பிற நாட்டுல எந்த அளவுக்கு வாஸ்து பெருசா பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் ரொம்ப 5000 வருஷமான கலை இது வாஸ்து சாஸ்திரம். வாஸ்து என்றது வாழ்வியல் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. சாஸ்திரம் என்றது அறிவியல் கோட்பாடு. அதாவது வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு விதமான அறிவியல் தன்மையில, கோட்பாடு தன்மையில ஒரு இது அமைத்துக் கொள்வது. அது திசைகள் அடிப்படையில நிர்ணயிக்கப்பட்டதா இருக்கு. இது முக்கியமா கோயில், வீடு, அலுவலகம் போன்றதெல்லாம் மிக முக்கியமாக பார்க்கப்படுறது. 4 திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த 4 திசைகளோட துணை திசைகளாக இன்னொரு 4 இருக்கு. வடகிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு. இந்த 4 திசைகள். இந்த ஒவ்வொரு திசைக்கும் புராண அடிப்படையில ஒவ்வொரு தெய்வங்கள் குறிக்கப்படுறதா இருக்கு. அந்த ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இது ஆற்றல் வெளிப்படுற தன்மையை குறிக்கிறதா இருக்கு. இப்போ வடகிழக்குன்னு பார்த்தீங்கன்னா, வடக்குக்கும் கிழக்கு நடுவில் பார்த்தா வடகிழக்கு, அது குருவுடைய மூலை, ஈசானிய மூலை என்று சொல்லுவாங்க, சிவன் வசிக்கும் இடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்குது தென்கிழக்கு. அது சுக்கிரனுடைய திசை, அது அக்னி மூலை என்று குறிப்பிட்டிருக்கு. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு டு மேற்குக்கு தென்மேற்கு, அது ராகு பகுதி, அது குபர மூலை என்று சொல்ல, உயர்ந்த பகுதி குபர மூலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு, வடக்கு, வடமேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பகுதி, வாயு மூலை என்று சொல்லுவாங்க. அப்போ வாயு மூலை, ஈசானிய மூலை, அக்னி மூலை, குபேர மூலை. இதுதான் வாஸ்து மிக முக்கியமாக பார்க்கப்படுறது. இந்த மூலைகள் தான் ரொம்ப இது ஒரு ரொம்ப நம்ம சிக்கலாக்கி கொண்டா, ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணும்னா, ஒரு ஸ்லோப், பூமியுடைய சாய்வு தனம். இது இந்த பிளாட் இப்படி இருக்குங்க, சமமா இருக்குன்னா, இது இப்படி கொஞ்சம் இப்படி சாஞ்சா மாதிரி இருக்கும். இந்த பகுதி கொஞ்சம் தூக்குனா மாதிரியே, இது கொஞ்சம் டவுன்ஃபுல் ஆக முடியும். இது கொஞ்சம் இந்த பகுதி தான் ரொம்ப இங்க தண்ணி ஊத்தா நேரம் இப்படி வரும், இப்படி பரவலா வரும். இதை நம்ம 4 பக்கம் செவுறு வச்சு கட்டிட்டினாலே இந்த தன்மை, இந்த மூளைக்குள்ள அந்த காற்று ஓட்டம் இந்த பகுதி கொண்டுதான் இப்படிதான் ஒரு ஸ்லோப் இருக்கு. இதுதான் ஸ்லோப். வாஸ்துன்னா சிம்பிளா சொன்னா ரொம்ப நம்ம போட்டு ரொம்ப புராண கால சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் போட்டு நம்ம ரொம்ப இன்லாட்ச் பண்ணிக்க வேண்டாம். வாஸ்துனா வாட்டம், அவ்வளவுதான். நமக்கு எது சௌரியமா இருக்குது, எது வாட்டமா இருக்குது, அதுதான் வாஸ்து. வாஸ்துனா வாழ்வியல்,
சாஸ்திரம் என்ன அறிவியல் அப்படிலாம் நம்ம பெருசா நம்ம புரிஞ்சிக்க வேண்டாம். வாஸ்துனா வந்து வாட்டம், உங்களுக்கு எது வாட்டமா இருக்குது. நமக்கு வந்து ரைட் ஹேண்டு அதிகப்படியா பெரும்பான்மையா 90% மக்கள் வந்து ரைட் ஹேண்டு வாட்டமா இருக்கும். ஒரு பொருளை பிடிக்கிறது, ஒரு பொருளை இது பண்றது, அடிக்கிறது எல்லாமே வந்து ரைட் ஹேண்டு. எந்த ஒரு செய்யணும் எப்ப வலது கைக்கு எப்ப ஒரு பலம் இருக்கு, இடது கைக்கு பலம் குறைவா இருக்கும். இந்த அடிப்படையில் இதே இடது கைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழக்கவழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இடது கை ரொம்ப பலமா இருக்கும், வலது கை குறைவா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே வந்து வலது கைக்காரங்களுக்காக தான் உண்டாக்கப்படும், இடது கைக்காரங்க கிடையாது. அதனால புதுசா ஒரு செய்தி கூட படித்தேன். இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு மாரடைப்பு கொஞ்சம், வலது கை பழக்கங்களுக்கு கூட கொஞ்சம் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடுதலா இருக்கு என்று சொல்றேன். அது என்ன காரணம் கேட்டா, இடது கையிலேயே வந்து எல்லா இது கொடுக்கறதுனால இடது பக்கம் தான் வந்து ஹார்ட் இருக்கு, அது அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறது. இந்த உடல் அமைப்புல பாத்தீங்கன்னா நுரையீரலாம் 2 பக்கம் நுரையீரல், ஆனா இதயம் பார்த்தா இடது பக்கம் மட்டும்தான் இருக்கு. அந்த இடது கை பழக்கம் உள்ளவங்க வந்து அதிகமா ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்க ஒரு அழுத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது படிச்ச செய்தி உண்மையா கூட இருக்கலாம். எந்த அளவுக்குன்றது ஒரு புள்ளிவிவர அடிப்படையில நம்ம கவனிக்க வேண்டும். ஆனா இது லாஜிக்கலா ஏற்றுக்கொள்ளலாம். அதனால வலது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் வந்து அதிகமான வாஸ்து வந்து இருப்பதாக இருக்கின்றது. ஒரு கதவு கூட தள்ளுறீங்கன்னா, இப்போ கைப்பிடி வச்சு நம்ம இப்படி தள்ளுறோம், இப்போ சாவி போட்டு இது பண்றது வலது கையில பிடிச்சு, சாவி இடது கையில பிடிச்சு வலது கையில நம்ம போட்டு வரோம். அது இடது பக்கமா அது இருக்கிறது இல்லை, வலது பக்கமா பிடிச்சு இடது கையில போடுறது இல்லை. எல்லாமே நம்ம தள்ளுறது கூட பத்தி வலது பக்கம் தள்ளுற மாதிரி தான் இருக்கும். இந்த அமைப்பு தான் அது நமக்கு வாட்டமா இருக்குது. வலது கை காரங்களுக்கு எல்லாருமே வாட்டமா இருக்குதுனால அது வாஸ்து அமைப்புல இருக்கு. இப்படியே எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 4 பக்கம் திசை பக்கம் வந்து ஒரு சேர் போட்டு உட்காருங்க. சேர் போட்டு உட்காரு, எந்த பக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனோ இருக்கோ, கம்ஃபர்டபுளா இருக்கோ, அது உங்களுக்கு ஏற்ற வாஸ்து. ஓகே, இது எனக்கு நல்லா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அது உங்களுக்கான வாஸ்து. நான் அந்த 8 திக்கையில வந்துட்டு அப்படியே சேர் போட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. எந்த செட்டப்ல உங்களுக்கு கரெக்டா சூட்டபுளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா வாஸ்து. சில குஷன் சேர்லாம் இருக்கும், சோஃபாலாம் இருக்கும், ஒரு இடத்துல போட்டு வைக்கிற ஏதோ ஒரு நெருடலா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும், சௌரியமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல கம்ஃபர்ட், அதே கொஞ்சம் திருப்பி போட்டுன்னு வச்சுங்களேன், நல்லா தாராளமா இருக்குப்பா, சௌரி இப்பதான்ப்பா சௌரியமா இருக்கு அப்படின்ட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுதான் அவங்களுக்கான வாஸ்து. இதுதான் இந்த அடிப்படையில தான் நம்ம அந்த வாஸ்து தன்மையை புரிஞ்சுக்கணும். இது வந்து இப்படி அந்த அமைப்பு இப்படி இருக்கிறதுனால அது ஒரு கோட்பாடா விதியா கொண்டாந்து அதை வரைமுறைப்படுத்திட்டாங்க. இப்ப நான் ஸ்லோப் சொன்னேன் பாத்தீங்களா, இது வந்து மேடான பகுதி, கீழ இருந்து மேட்ல ஏறி இது பண்ண, அதனால வந்து மேட்டான பகுதியில பீரோ அதெல்லாம் வச்சா பணத்தை போய் எடுத்து வந்து செலவு பண்ண மாட்டாங்க. மேடான இடத்துல போயிட்டு வச்சா வைக்கிறதோட சரி, அங்கிருந்து இறக்குறது ரொம்ப குறைவா இருக்கும். அதே ஈசானிய மூலையில வைக்கும் போது சீக்கிரமா போயிட்டு எடுத்து செலவு பண்றது தானே இருக்கும். அதனாலதான் ஈசானிய மூலைன்றது வடகிழக்கு பக்கம் வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கணும், ஜலமூலன்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல தண்ணி ஊத்த மாட்டோம், இங்க தானே வருது, அப்ப டவுன்ஃபாலா இருக்கு. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாயு மூலை, தென்மேற்கு பருவக்காற்று, அந்த தென்மேற்கு பருவ ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா காத்து நல்லா உள்ள சாதாரண வாயு மூலை நல்லா வரும். அது மாதிரி ஐப்பசி கார்த்திகைலாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று மழை வரும். அதாவது காத்து உள்ள வந்து வெளியே போகும், வடக்குல காத்து வந்து தெற்குல வெளியே போற மாதிரி ஜன்னல் அமைப்புகளா இருக்கணும். மேற்கு பக்கம் ஜன்னல் அமைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா சன்செட் வந்து மேற்கு பக்கமா மறையும் போது அதோடைய சூரிய கதிர்கள் வீட்டுக்குள்ள போகும்போது மிட் நைட் 12 மணி வரைக்கும் அந்த வெப்ப ஆற்றல் இருக்கும். அதனாலதான் எந்த காரணத்தை கொண்டும் மேற்கு பக்கம் வந்து ஜன்னல் வச்சு கட்டக்கூடாது. வடகிழக்கா பார்க்கும் போது வடகிழக்கு காத்து வந்து தென்மேற்கு பக்கமா போயிடும். அது மாதிரி தென்மேற்கு பக்கம் வீசுற காத்து இப்படிக்கா போகும். அப்ப வீட்டுக்குள்ள ஒரு காற்று இருந்துட்டே இருக்கும். கிழக்கு பக்கம் ஜன்னல் வச்சு வீடு கட்டும் போது சன்லைட் வந்து வீட்டுக்குள்ள வரும். இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப், ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து வீட்டுக்குள்ள இருக்கும். நம்ம ஒரு சிறுசிறுப்பா வீட்டுல வெளியில ரொம்ப டென்ஷனா வந்து வீட்டுக்குள்ள வந்தா கூட அந்த மைண்ட் செட் வந்து அதை மாத்திடும். இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு எல்லாம் இப்படிதான் கட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம கோயிலுக்குள்ள போனாலும் நம்மள அறியாமலே வந்து ஒரு சாத்வீகமான நிலைக்கு வந்து ஒரு டிவைன், ஒரு ஆன்மீக நிலைக்கு செல்கின்றோம். ஒரு மன அமைதி ஏற்படுனா கோயில் வளர்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். அங்க இருக்க அமைப்பு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி வந்து மாத்திடுது. இந்த அமைப்புல தான் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை வைத்து வந்து மிகப்பெரிய வியாபாரம் நடக்கின்றது சில வாஸ்து ஜோதிடர்களால். பணம் இருக்கவங்க வந்து அதை எப்படி வேணா இது பண்ண, பணம் இல்லாதவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? அதாவது சென்னை போன்ற பெருநகரம்லாம் ஒரு 10க்கு 10 சைஸ்ல வீடு கட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பெருசா வாஸ்து பார்க்க முடியும்? அதே மாதிரி அதாவது இடம் தாராளமா இருந்து அமைப்பா இருந்து நமக்கு பணம் அதிகமா இருந்தா நம்ம விருப்பப்படி அந்த நான் இப்ப சொன்ன ஸ்ட்ரக்சர்ல நல்லா கட்டினா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான் இந்த தனத்தை தான் புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால வாஸ்துன்றது வாட்டம். இந்த வாட்டத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எளிமையா இருக்கும். இதை மிகைப்படுத்தி ரொம்ப அதிகமா ரொம்ப ஆராய்ச்சித்தனமா சொல்றதெல்லாம் அந்த வரைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம பெருசா இது பண்ணிக்க வேண்டாம், சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ரெண்டாவது,
இந்த நடைப்பயிற்சியில வந்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா 8 போட்டிருக்கும். 8 வந்து அது எப்படி இருக்குன்னா வடகிழக்குல இருந்து தென்மேற்கு பக்கம் வந்து ஒரு டைரக்ஷன், வடக்குல இருந்து தென்மேற்கு பக்கம், அதாவது வடக்கு கிடையாது, வடக்குல இருந்து பக்கத்துல கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவுல இருந்து இந்த பக்கம் வந்து தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவுல ஒரு டைரக்ஷன். அப்படியே வந்தீங்கன்னா வந்தா வடமேற்குல இருந்து தென்கிழக்கு பக்கம் இப்படி ஒரு பிளஸ் சிம்பிள் வரும். இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு, இப்படி போயிட்டு இப்படி வரணும், இப்படி போயிட்டு இப்படி வரும்போது 8 சுழற்சி வரும். இது வந்து நேர்மறையான ஆற்றல உடம்புல வந்து நேர்மறையான ஆற்றல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆனால் எடுத்த உடனே வந்து அந்த 8 அமைப்புல இப்படி போகக்கூடாது, தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி முதல்ல போகக்கூடாது. முதல்ல வந்து வடகிழக்குல இருந்து தென்மேற்கு பக்கமா வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படிக்கா தென்கிழக்குல இருந்து வடமேற்கு பக்கமா போயிட்டு மறுபடியும் வடகிழக்குல இருந்து இப்படி வரணும். முதல்ல ரிவர்ஸ்ல வந்துட்டு அப்புறமா மறுபடியும் தென்மேற்குல இருந்து வடகிழக்கு பக்கம் போகும். இதுல ஒரு 10 சுற்று, அதுல ஒரு 10 சுற்று, இல்ல 12 ஒரு மண்டலம் சரியா இருக்கும், அரை மண்டலம். இது மாதிரி நீங்க சுத்தினீங்கன்னா தான் முதல்ல வந்து நம்ம கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும், நெகட்டிவ் எனர்ஜியை முதல்ல வெளியேற்றணும். நீங்க அந்த பக்கமா ரிவர்ஸ் நீங்க சுத்தும் போது நீங்க பாடியில ஏதோ ஒன்று சம்திங் ஒரு விட்டு ஏதோ ஒரு தளர்வா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு 12 சுத்து நீங்க சுத்திட்ட பிறகு அப்புறமா மறுபடியும் வந்து ஃபார்வர்டா நீங்க சுத்தும் போது, அதாவது தென்மேற்குல இருந்து வடகிழக்கு பக்கம் சுத்தும் போது பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணலாம். இந்த அக்குபஞ்சர் கூட பாத்தீங்கன்னா எடுத்த உடனே கைக்கு முதல்ல ப்ரெஷர் கொடுக்க கூடாது. முதல்ல காலுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு உடல்ல இருக்க கழிவுகள்லாம் வெளியே ஏற்றிடணும். அதாவது சீ சக்தின்னு பயோ எனர்ஜியும் வந்து ஒரு இதுதானே, ஆற்றல் வெளிப்பாட்டில் ஏற்படுற அந்த இதுதானே, அது முதல்ல வெளியே ஏற்றணும். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான இது உள்ள வைக்கணும். பாத்திரம் காலியா இருந்தா தானே தண்ணியை ஊற்ற முடியும். தண்ணி ஏற்கனவே இருந்தா எப்படி ஊற்ற முடியும்? அப்ப தண்ணி இருக்கிற தண்ணியை முதல்ல காலி பண்ணோம்ல. அது பல அழுக்கடிஞ்ச தண்ணியா கூட இருக்கலாம், அது காலி பண்ணி சுத்தம் பண்ணாதான் ஃப்ரெஷ்ஷான தண்ணி. இதே உடம்புல இருக்க சக்தியுடைய ஆற்றலும் இப்படிதான் நம்ம வந்து கொண்டு வரணும். அதான் அந்த 8 அமைப்பும் வந்து நிறைய பேர் வந்து இப்படிதான் போறாங்க, ரொம்ப தவறானது. முதல்ல வந்து கழிவுகளை உடல்ல இருக்க சக்திக்கான ஒரு கழிவுகள் இருக்கு, அதை வெளியேற்ற பிறகு அப்புறமா சக்தியை முதல் புது நியூ எனர்ஜியை ஓட்டணும். இது வந்து ஒரு வாஸ்து செட்டப் தான். இந்த 8 நடை பயிற்சி வந்து வாஸ்து செட்டப் தான். இது நல்லாவே இதாகும். அது மாதிரி ஒவ்வொரு திசைகளுக்கும் வந்து ஒரு தெய்வம் இருக்கு. இப்போ வடகிழக்குன்னு பாத்தீங்கன்னா வாஸ்து மூலையில பார்த்தா வடகிழக்கு ரொம்ப சிறப்பான அம்சம். அப்புறம் கிழக்கு வாசல் வைக்கலாம். வடகிழக்கு பார்த்தோன்னா குருவுடைய மூலைன்னு சொல்லுவாங்க. கிழக்கு வந்து சூரியனோட மூலை. தென்கிழக்கு பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய இது. அண்ட் தென் வந்து தென்மேற்கு பார்த்தா ராகுக்கு, இதுக்கு மேற்கு பக்கம் வந்து சனிக்கு, அண்ட் தென் வந்து சந்திரனுக்கு வந்து வடமேற்கு, புதனுக்கு வந்து வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் செவ்வாய், இது கிழக்கு பக்கம் சூரியன், மேற்கு பக்கம் வந்து சனி. இது கேதுக்கு மட்டும் கிடையாது, மொத்தம் 8 திசைகளுக்கு 8 கிரகங்கள் ஆள்கின்றது. இந்த அமைப்புல தான் வந்து வாஸ்து செயல்படுகின்றது. மாணவர்கள்லாம் படிக்கும் போது வடக்கு பக்கம் பார்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 2 ஆற்றல வந்து பேலன்ஸ்ட் ஆயிட்டு சுவாசம் வந்து சீரா போகும். அப்ப உள்வாங்குதல் அதிகமா இருக்கும். நீங்க தர்ப்பணம் பண்ணும் போதெல்லாம் பாருங்க, ஐயரு பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காருவாரு, நம்மள தர்மம் பண்றவங்களை உட்கார சொல்றது வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார சொல்லுவார். என்ன காரணம் கேட்டா, வடக்கு பக்கம் பார்க்கும்போது அந்த உச்சரிப்பு வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டா வரும். அந்த நினைவுகள் ரொம்ப ஆற்றல் அதிகமா இருக்கும். கிழக்கு பக்கம் பார்க்கும் போது நம்ம வந்து ரிசீவ் பண்றது இருக்கும். அதான் ஆசீர்வாதம் பண்ண சொன்ன போது கூட கிழக்கு பக்கம், அதாவது ஆசீர்வாதம் பண்றவங்க வந்து கிழக்கு முகம் நோக்கி நின்று கொண்டோம், வணங்குறவங்க வந்து மேற்கு நோக்கி ஆசீர்வாதம் பண்ணும்போது, நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த இது வந்து ரொம்ப பிளஸிங் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலோட பிரகாரம்லாம் பாத்தீங்கன்னா மூலஸ்தானம்லாம் பாத்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து மேற்கு நோக்கி அந்த சாமியை வழிபடுறதா இருக்கும். நம்ம பிரார்த்தனை முழுமையான அங்க போய் ரிசீவ் ஆகும், சென்ட் ஆகும். அது வந்து அந்த கர்ப்ப கிரகம் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கும். அப்போ நம்ம ஏதோ ஃபீலை வந்து அங்கே மனபாரத்தை இறக்கி வச்ச மாதிரி வருது. இது இப்படிதான் அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பு இருக்கு. இந்த வாஸ்து காலப்புருஷம் வந்து தலை வந்து வடகிழக்காகவும் கால் வந்து தென்மேற்கு பக்கமாக தான் இருக்கு. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். வடகிழக்கு கிழக்குக்கும் வடக்குக்கும் நடுவில், வடகிழக்குல இருந்து இந்த பக்கம் தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தான் அது கால் இருக்கு. நீங்க வந்து வடகிழக்கு தலையை வச்சு தென்மேற்கு பக்கமா காலை நீட்டி படுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. என்ன காரணம் கேட்டா, அந்த ஆற்றல் ஓட்டம் கீழே இருந்து மேல ஓடிட்டே இருக்கும். அப்ப தலைக்கு வந்து அதிகமான சக்தி ஓடும் போது உங்களுக்கு தூக்கத்தை இருக்காது. தூக்கம் வந்து வர்றதுக்குன்னா மூளைக்கு அதிகமான
ரத்த ஓட்டம் இருக்கக்கூடாது. அதனால தலானி கொஞ்சம் ஹைட்டான தலானி வச்சு படுக்கிறதும் போது குறைவா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு தூக்கம் வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால தான் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா சக்தி ஓட்டம் வந்து இப்படிக்கா போகும். இந்த ஸ்லோப் இப்படி சொன்னோம் பாத்தீங்களா, தென்மேற்கு பக்கம் ஹைட்டா இருக்கு, வடகிழக்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். மேல காலை வச்சு கீழே நீட்டும் போது மேல ஊத்துற தண்ணி நேரம் கீழே வரும்ல, அதே மாதிரி இருக்கு. அதே வந்து மேல தலையை வச்சு தென்மேற்கு பக்கமா தலையை வச்சு வடகிழக்கு பக்கமா காலை நீட்டி படுக்கும் போது நல்லா தூக்கம் வரும். என்ன காரணம் கேட்டா, தலையில இருந்து அந்த சக்தி ஓட்டம் கால் வழியா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் நல்லா அச்சு போட்ட மாதிரி தூங்குங்க. நீங்க ஒன்றும் முயற்சி பண்ணி பாருங்க. நான் இது அனுபவமா தான் நான் சொல்றேன். நான் இந்த அடிப்படையில் தான் நீங்க இந்த வாஸ்து தன்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இது ஒரு நீண்ட பதிவா இருக்கிறதுனால வாஸ்து பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, ஆன்மீகமான விஷயம் இருக்கு. இக்காணொலி வந்து உங்க நட்பு வட்டத்திலும் புற வட்டத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காணொலி வந்து சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாஸ்து சாஸ்திரம் பற்றிய மீண்டும் வேறொரு காணொலி பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.